நான் உங்க அருண். நேருக்கு நேர் ஆவிகளோட பேசுவதற்கு ஒருத்தர் பயிற்சி கொடுக்கிறாருன்னோ, மாந்திரீக டீச்சரான அவரு தன்னை தேடி வரவங்களுக்குள்ள இருக்கிற துர்சக்தியை விரட்டுவதற்கு ருத்ரகால பூஜைன்னு ஒரு நள்ளிரவு பூஜை நடத்துவாருன்னோ எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. துர்சக்திகளை விரட்டும் நள்ளிரவு ருத்ரகால பூஜை. ஆவிகளோடு நேருக்கு நேர் பேச பயிற்சி. ஆவிகளை நம்மளால நேரடியா பார்க்க முடியும் அப்படின்ட்டு ரமணி சொல்றாரு. ஆவிகளோடு பேசும் மாந்திரீகர் நிகழ்த்தும் அமானுஷ்யங்கள். நான் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கேன். இங்க மயிலாடுதுறை பக்கத்துல கீழையூர் வில்லேஜ்ல ரமணி அப்படிங்கிறவரை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல ரமணி சில தகவலை பதிவு பண்ணி இருந்தாரு. ஆவிகளை வர வச்சு நேருக்கு நேர் பேச வைப்பதற்கான பயிற்சி கொடுப்பதாகவும், துர்சக்திகளை விரட்டுவதற்கு ருத்ரகால பூஜை அப்படிங்கிற மாந்திரீக பூஜை செய்வதாகவும் ஒரு மிரட்டலான தகவலை கொடுத்திருக்காரு. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற கீழையூர் அப்படிங்கிற ஊரில் தான் இப்போ நான் இருக்கிறேன். ஆவிகள் கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறவங்கள பற்றி நம்ம எபிசோடில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆவிகள் கிட்ட எல்லாராலையும் பேச முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ரமணி ஆவிகள் கிட்ட நம்மளாலையும் பேச முடியும், சில மந்திரங்களும் முறையான பயிற்சியும் இருந்தால் ஆவிகள் கிட்ட எந்த பாதிப்பும் இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அமைதியா அழகா இருந்த கீழையூர்ல விசாரிச்சு ரமணி இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். ஒரு குடிசை வீட்டுல மயிலாடுதுறை ஆவி உலக ஆராய்ச்சி மையம்னு இருந்த போர்டுல ஒருத்தர் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. இவர்தான் ரமணி. ஆவிகளோட நேர்ல பேசுவதற்கு ட்ரைனிங் கொடுக்கிற ஆவியுலக பயிற்சியாளர். ரமணியை மீட் பண்ண என்ன அந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அங்க இருந்த சாமி படங்களையும் பூஜை பொருட்களையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ரமணி கடந்த 8 வருஷமா இந்த ஆவி உலகத்துல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவரை ஆவி ரமணின்னு தான் இங்க உள்ளவங்க அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்க இவர் பாப்புலரா இருக்காரு. ஆவிகளோட பேச விருப்பம் உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஆவிகள் உலகத்தை பத்தி மிரட்டலான விஷயங்களை குறிப்பிடுறாரு. முதல்ல எல்லா ஆவிகளை பார்த்தும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாரு. ஏன்னா ஆவிகள்ல 2 வகை. ஒன்னு நல்ல ஆவி, இன்னொன்னு கெட்ட ஆவி. இந்த உலகத்துல வாழ்ந்த நல்ல மனிதர்கள் இறந்த பின்பு நல்ல ஆவியா இருப்பாங்கன்னு, அவங்க வழிகாட்டி ஆவியா எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. துர்மரணம் அடைஞ்சவங்க தான் கெட்ட ஆவிகளா இருப்பாங்கன்னு, அந்த கெட்ட ஆவிகளால தான் மனிதர்களுக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. முள்ளால எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கெட்ட ஆவிகளால வரக்கூடிய பிரச்சனைகளை நல்ல ஆவிகளை வச்சு சரி பண்ணலாம்னு குறிப்பிடுறாரு. எது வேணாலும் எடுத்துக்க, எந்த பிரச்சனையை வேணாலும் எடுத்துக்கலாம். அது சும்மா ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இது இந்தமாரி இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஆவி வந்து அதில் குறுக்கிடும் போது பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படிங்கிற மாதிரி ஆவிகளை பற்றி ஆவிகளுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ அதே நிலையில் உள்ள சில புண்ணியலோக ஆவிகளை கேட்கும்போது, இப்போ மெடிசன் எப்படி கொடுத்து ஒரு வைரஸ் இருக்குது, அதுக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த கிருமியை வெளில எடுக்கிறோமோ, அதே மாதிரி தீய ஆவிகளால் உண்டான பிரச்சனையை நல்ல ஆவிகளை உட்செலுத்தி அதை வெளில எடுக்கிறோம். இதுதான் ப்ரொசீஜர். இந்த டைம்ல 3வது கண் நிகழ்ச்சியில வந்த ஆவி உலக தொடர்பாளர்கள் சிலர் என்னோட ஞாபகத்துக்கு வந்தாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற அம்சவேணி மற்றும் சென்னையில இருக்கிற ஹரி, இப்படி சிலர் ஆவிகளோட தொடர்பு கொண்டு தங்களை தேடி வரவங்களுக்கு தீர்வு சொல்றாங்க. அம்சவேணி ஆட்டோ ரைட்டிங் மூலமா தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஆவியோட தொடர்பு கொள்றவங்க ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான மெத்தட் இருக்கு. இதே மாதிரி ரமணி என்ன மெத்தட்ல ஆவிகளோட தொடர்பு கொள்ள போறாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். எக்டோபிளாசம் ஒருத்தரோட உடம்புக்குள்ள குறிப்பிட்ட அளவு இருந்தா மட்டும்தான் அவங்க ஆவிகளோட பேச முடியும்னு கோவை அம்சவேணி மாதிரியான ஆவி உலக தொடர்பாளர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா ரமணி ஆவிகளோட தொடர்பு கொள்வதற்கு அடிப்படை தகுதியா வேற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கணும்னு குறிப்பிடுறாரு. எண்டோபிளாசம் ஒருத்தரோட உடம்புல 55% மேல இருந்தா அவங்களால ஆவிகளோட கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. நீங்க எண்டோபிளாசத்தை பத்தி சொல்றீங்க. எக்டோபிளாசம் அப்படிங்கிற விஷயம் இருந்தா சிறந்த மீடியமா இருக்கலாம். ஆமா. இந்த எக்டோபிளாசம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இந்த எண்டோபிளாசம் தான் என்ன? இந்த எண்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெயினோட சென்ட்ரு, பிரம்ம மத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் அந்த எண்டோபிளாசம் அப்படிங்கிறது. எக்டோபிளாசம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும்.
அது வந்து ஒரு பிரெயின் பார்ட் கிடையாது, அது ஒரு சென்சார்னு சொல்லலாம். இந்த ஹைடெக் யுகத்துல எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒருத்தரோட உடம்புல எண்டோபிளாசம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கிறதா ரமணி குறிப்பிடுறாரு. இப்படி நிறைய மெத்தட்ல எண்டோபிளாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருந்தாலும் ரமணி ஒரு வித்தியாசமான கருவி மூலமா கண்டுபிடிக்கிறாரு. அதை என்கிட்ட காமிச்சாரு. நீளமான குச்சி மாதிரி ஃபைபர்ல இருந்தது. இத ஒருத்தரோட கைக்கு பக்கத்துல பிடிக்கும் போது அந்த டிவைஸ் தானாகவே விலக ஆரம்பிக்கும். இப்படி விலக விலக அவங்க உடம்புல எண்டோபிளாசத்தோட லெவல் அதிகம் இருக்கும்னு சொல்றாரு. எண்டோபிளாசம் அதிகமா இருந்தா அவங்க ஈஸியா ஆவிகளோட காண்டாக்ட் பண்ணலாம்னு குறிப்பிடுறாரு. இது வந்து ஆக்சுவலாக வேற ஒன்றுத்துக்கான டிவைஸ் வந்து ஹீலிங்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து மேக்ஸிமம் ஹீலிங்காக யூஸ் பண்ணுவோம். இந்த டிவைஸ் வந்து எனக்கு கிடச்சிது. இதை வந்து நான் சில பூஜை முறைகள் மூலமாக அது வந்து எண்டோபிளாசம் செக் பண்ணுறதுக்கான டிவைஸாக மாற்றிக்கிட்டேன். இவர் சிதம்பரம், ரமணியோட ஸ்டூடெண்ட். ஆவிகளோட தொடர்பு கொள்வதை பத்தி ரமணி கிட்ட கத்துக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஆட்டோ ரைட்டிங் மூலமா ஆவிகளை தொடர்பு கொள்ற பயிற்சியை சிதம்பரம் செய்து பார்த்திருக்காரு. ஆனா முதன் முறையா இன்னைக்கு நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சிக்காக சிதம்பரத்தோட உடம்புக்குள்ள நேரடியா ஆவியை இறக்க போறாரு ரமணி. இந்த போட்டோவுல இருக்கிறவரு சிதம்பரத்தோட நண்பர் சம்பந்தம். இப்ப இவர் உயிரோட இல்ல. ரமணி இவரோட ஆவியத்தான் சிதம்பரத்தோட உடம்புக்குள்ள இறக்க போறாரு. சிதம்பரம் வெளிநாட்டுல வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டியிருக்காரு. ஆனா அந்த வேலை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சம்பந்தம் ஆவி கிட்ட கேட்கணும்னு சிதம்பரம் சொன்னாரு. அத ரமணி குறிச்சு வச்சுக்கிட்டாரு. வெளிநாடு போகிறது தடை வருதுங்க. நான் பணம் கட்டியிருக்கேன். ஒரு 5-6 மாதம் பணம் கட்டி கொஞ்சம் டிலே ஆகுது. போக முடியுமா? போக முடியாது. கண்டிப்பாக போக மாட்டேன். ஓகே. நான் உழைச்ச காசுல எவ்வளோ பணம் கொடுத்தேன்? 65,000. சிதம்பரத்தோட உடம்புக்குள்ள ஆவிய வரவழைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பமாச்சு. சிதம்பரத்துக்கு ரமணி தைரியம் சொல்லி தயார்படுத்தினாரு. நான் காதில் ஒரு மந்திரம் சொல்லுவேன். சரி. அந்த மந்திரத்தை சொல்லி சம்பந்தம் பேர சொன்னேன் அப்படின்னா உடம்புல ஆவியாக இருக்கும். எனக்குள்ளேயும் ஆர்வம் அதிகமாச்சு. குறிப்பிட்ட சில மந்திரங்களை ரகசியமா சிதம்பரத்துக்கு சொல்லி கொடுத்தாரு. அத மனசுக்குள்ளேயே சொல்லி ஆவிய வரவழைக்குமாறு ரமணி கேட்டுக்கிட்டாரு. சிதம்பரம் அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சிதம்பரத்தோட உடம்பு திடீர்னு ஆடுச்சு. ஆவி வந்ததுக்கான அடையாளம் இதுன்னு ரமணி சொன்னாரு. ரமணி சிதம்பரத்தோட உடம்புக்குள்ள இருந்த சம்பந்தம் ஆவி கிட்ட பேசினாரு. சம்பந்தம் இறந்த டேட்டை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு ரமணி. உன்னோட இறந்த தேதி ஞாபகம் இருக்கா? ஞாபகம். சொல்ல முடியுமா? 26/7/2010. சிதம்பரத்தோட உடம்பு இப்ப முழுக்க சம்பந்தம் ஆவியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதா ரமணி சொன்னாரு. சிதம்பரம் வெளிநாட்டு வேலைக்கு போவதற்கான சூழ்நிலையை பத்தி ரமணி சம்பந்தத்தோட ஆவி கிட்ட கேட்டாரு. சிலம்பம் வந்து வெளிநாடு போவாப்லையா? சம்பந்தம் ஆவி வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லுச்சு. போவாப்ல. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க. நம்பிட்டாப்ல, முழுசா நம்பிட்டாப்ல. 10 நாள் 15 நாள் நம்ப சொல்லு. தன்னால அதிக நேரம் இருக்க முடியாதுன்னு சம்பந்தம் ஆவி சொல்லுச்சு. பேச முடியல. சரி, நான் கிளம்புறேன். ஆவி வெளியேற ஆரம்பிச்சதும் சிதம்பரம் சோர்வாகி சாஞ்சிட்டாரு. முதலா ஆவி உடம்புக்குள்ள வந்த சிதம்பரத்தால அதை தாங்க முடியலன்னு ரமணி சொன்னாரு. இந்த ரூமில் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துல உங்களை சுற்றியே ஒரு 10 ஆவிகள் இப்படி கூட்டமாக இருக்குது. நீங்கள் இல்லைன்னா நான் உங்கள்கிட்டலாம் இப்படி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கேன். இங்க இருக்கிற கீழையூர்ல ரமணி அப்படிங்கிறவரு ஆவிகளோட நேரடியா பேசுவதற்கு பயிற்சி கொடுக்கிறாரு. அதுல கலந்துக்க தான் வந்திருக்கேன். விழுந்து கிடந்த சிதம்பரத்தை தண்ணி தெளிச்சு எழுப்புனாங்க. நான் சிதம்பரம் கிட்ட பேசினேன்.
முதலா ஆவி உடம்புக்குள்ள இறங்கின எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்டேன். அவங்க கேட்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, உடம்பு பாரமாக இருக்க மாதிரி இருக்குது, சோர்வாக அதிகமாக இருக்குது. ஆவிகளோட தொடர்பு கொள்றத பத்தி எல்லாருக்குள்ளேயும் எப்பவும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஆவிகளோட பேசுறது சில தியான பயிற்சிகள் மூலமாகவும் சில மந்திர பூஜைகள் மூலமாகவும் வரக்கூடிய நிகழ்வுன்னு ரமணி சொல்றாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜில் வந்து டெலிபதிங்கிற அந்த மன எண்ணாலைகள் மூலமாக. டெலிபதி அப்படின்னா ஒருத்தவங்க மனசில் இன்னொருத்தவங்க நினைக்கிறத அப்படியே பரிமாறிக்கிறது தான் டெலிபதி. ரெண்டாவது வந்து நம்மளோட மனத்திரையில் அவங்களோட ஃபோட்டோ விஷுவல் ஆகும். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் அவங்களோட வாய்ஸ் நம்ம காதுக்கு கேட்கும். 4வது ஸ்டேஜ் அவங்களோட வீடியோ அப்படியே நம்ம மனத்திரையில் விஷுவல் ஆகும். 5வது ஸ்டேஜ் இப்போ நான் அவங்கள நேரில் பார்க்குறேன்னா இதேமாரி ஆவிகளை கண்ணுக்கு நேராக அப்படி பார்க்குறேன். எல்லாரையும் நேரடியா ஆவிகளோட பேச வைப்பதா சொல்லும் ரமணி கிட்ட ஆவியோட உருவம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். துணியால மூடப்பட்ட உடம்பு மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. அது மட்டுமல்லாம நாங்க இருந்த சின்ன ரூம்ல 52 ஆவிகள் இருப்பதா சொன்னதும் எனக்குள்ள பகீர்னு இருந்தது. ஆவிகளை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். எப்படி இருக்கும் சார் ஆவி? ஆவி வந்து இப்போ நம்ம மனுஷன் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, உங்கள் உடம்பு ஃபுல்லாக வெறும் துணியை தைச்சி போட்டுட்டா, கை கால் கண்ணு மூக்கு எதுவும் தெரியாமல் வெறும் துணியை மட்டும் தைச்சி போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு ஆளையான உருவம், அவ்வளோதான். இதுதான் ஆவிகளோட உருவம். இந்த இடத்துல ஒரு 52 ஆவிகள் இருக்குது. இந்த இடத்துல இந்த ரூமில் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துல உங்களை சுற்றியே ஒரு 10 ஆவிகள் இப்படி கூட்டமாக இருக்குது. என்னை சுற்றி என்னோட புண்ணியலோக ஆவிகள் ரமேஷ் இங்கே இருக்கார். என்னை சுற்றி இங்கே இந்த யஷினிகள், இது இந்த குட்டிச்சாத்தம், அந்த மாதிரியான உள்ள தெய்வங்கள் அதெல்லாமே இங்கே இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். தன்னோட வாழ்க்கையில பில்லி சூனிய மாதிரியான கெட்ட சக்திகளால ரமணி பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுல இருந்து விடுபடுவதற்காக பல மாந்திரீகவாதிகள் கிட்ட போயிருக்காரு. அப்ப ஏற்பட்ட அனுபவத்தால இந்த ஆவிகள் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கேரளாவுக்கு போய் இத கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அடுத்து இன்னொரு சிலிர்ப்பான அனுபவத்துக்கு ரெடியான துர்சக்திகளை விரட்டுவதற்கு ரமணி செய்யும் ருத்ரகால பூஜை ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஆக்சுவலா இன்னைக்கு நான் இங்க வந்ததே அந்த நேரடி அனுபவத்துக்காகத்தான். துர்சக்தியோட பாதிப்பு, முக்கியமா ஏவல் பாதிப்பு ஒருத்தருக்கு இருந்தா அவருடைய செயல்பாடுகள் தவறா இருக்கும்னு, எப்பவுமே அவங்க குழப்பத்திலேயே இருப்பாங்கன்னு ரமணி குறிப்பிடுறாரு. ஏவல்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நபரை அழிக்கிறதுக்காக அவரோட மனசை குழப்பி அவரை சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் எதிரியாக்கி அவரை வந்து ஒரு மூலையில் முடக்கி சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அவருக்கு அடிமையாக ஆக்கிறது தான் ஏவல். இவரு வெங்கடேசன். இவருக்கு ஏவல் பிரச்சனை இருக்கு. அதாவது இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தடுமாற்றமா இருந்திருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதனால வெங்கடேசன் ரமணியை மீட் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ள ஏவல் பிரச்சனை இருப்பதை ரமணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த ஏவலை உடம்புல இருந்து விரட்டினா தான் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும்னு, அதுக்கு ருத்ரகால பூஜை பண்ணணும்னு ரமணி சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் இன்னைக்கு இங்க வெங்கடேசன் வந்திருக்காரு. அடுத்து வெங்கடேசனை அழைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போனோம். அந்த பூஜை ரொம்பவே உக்கிரமானதுங்கிறதால இப்படி ஒரு தனிமையான இடத்துக்கு வந்தோம். ரமணி கையில ஒரு சேவலோட வந்தாரு. செங்கல் அடுக்கி யாக குண்டம் மாதிரி ரெடி பண்ணாங்க. ருத்ர பூஜைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்தை செட் பண்ணியாச்சு. பூஜை ஆரம்பமாச்சு. உடம்புல விபூதி பட்டைகளோட பூஜை பண்ண ரெடியானாரு ரமணி. தன்னுடைய குருஜி ஆவிய தன்னோட உடம்புக்குள்ள வர வச்சுதான் ரமணி இந்த மாதிரி பூஜைகளை செய்யறாரு. தன்னோட மனசுக்குள்ள ரகசிய மந்திரங்களை சொல்லி குருஜி ஆவியா வர வச்சுக்கிட்டாரு ரமணி. ஏதோ ஒரு வித்தியாசமான பொருளை யாக குண்டத்துல போட்டாங்க. அப்ப நெருப்பு குபீர்னு வந்தது. குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி நெருப்பை வளர்த்தாரு. வெங்கடேசன் சேவலை ரமணி கிட்ட கொடுத்தாரு. அந்த சேவலோட கழுத்தையும் காலையும் பிடிச்சு நெருப்பை சுத்தினாரு ரமணி. தலைக்கு மேல சேவலை பிடிச்சு மந்திர உச்சாரணம் பண்ணாரு. ரமணி எழுந்து வந்து வெங்கடேசன் தலைய சேவலால சுத்தினாரு. அடுத்து பட்டுன்னு தலையில அடிச்சாரு. ஏதேதோ வாய்க்குள்ள முணுமுணுத்த ரமணி சேவலோட கழுத்தை பட்டிர்னு கடிச்சாரு.
ரக்கைகளை படபடத்து அடிச்சது சேவல். பெரும் போராட்டத்துக்கு பிறகு சேவலோட தலைய கடிச்சே பிச்சிட்டாரு ரமணி. உடம்பு தடுமாறிய ரமணி பட்டணம் மயங்கி கீழே விழுந்தாரு. அதை பார்த்த எனக்கு பகீர்னு இருந்தது. இந்த 3 நம்பருமே அவங்க உங்களுக்கு சொன்னாங்க, ஆனால் அவங்களால அதை ரிசீவ் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் முழுமையான பயிற்சி எடுக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி இல்லையா, நீங்கள் பயிற்சி எடுக்க 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 இந்த அக்யூரசிங்கிறது ஃபுல்லாகும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல கீழையூர்ல இருக்கேன். இங்க இருக்கிற ரமணி அப்படிங்கிற ஆவி உலக தொடர்பாளரை மீட் பண்ண வந்திருக்கேன். ரமணி ஆவிகளோட பேச வைக்கிறது, ஆவிகளோட வழிகாட்டுதலால ருத்ரகால பூஜை செய்யறதுன்னு பல அமானுஷங்களை செய்யறாரு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். வெங்கடேசன் உடம்புல இருந்து ஏவலை வெளியேற்றும் போது இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு சொன்னாங்க. ரமணியை எழுப்பணும். இவ்வளவு நேரம் வழிகாட்டிய குருஜி ஆவி ரமணியோட உடம்பை விட்டு வெளியேறி இருந்தது. ருத்ரகால பூஜை முடிவுக்கு வந்தது. ருத்ரகால பூஜை செஞ்ச பிறகு தன்னோட உடம்புல நல்ல மாற்றம் வந்திருக்கிறதா வெங்கடேசன் குறிப்பிடுறாரு. ருத்ரதாண்ட யாக பூஜை செய்யணும். அதுக்கு உண்டான சேவல், கோழி, முட்டை இது போலெல்லாம் வாங்கி வச்சு யாக பூஜை செய்தோம்னா அந்த ஏவல் யார் செய்தார்களோ அவர்களே திருப்பி அடித்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல போய் நாங்கள் யாகத்தை போட்டு பூஜை செஞ்சு வச்சோங்க ஐயா. இப்போ செஞ்சது பிறகு உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போயிருக்கு. சில மாற்றங்கள் தெரியுது என் உடம்பு. என்னோட உடம்புக்குள்ள ஆவியை கொண்டு வரக்கூடிய நேரம் வந்தது. எண்டோபிளாசம் என்னோட உடம்புல இருக்கிறதுக்கான சோதனையை செஞ்சாரு. ரமணி கொடுத்த டிவைஸை நான் என் கைக்கு பக்கத்துல பிடிச்சேன். என்ன அறியாமலே டிவைஸை பிடிச்ச என்னோட கை நகர்ந்து போச்சு. எனக்கே இது ஆச்சரியமா இருந்தது. முதல் கட்ட பரிசோதனை சக்சஸ். அதாவது என்னோட உடம்புல எண்டோபிளாசம் குறிப்பிட்ட அளவு இருக்கிறதா ரமணி கண்டுபிடிச்சு சொன்னாரு. தானாக உங்களுக்கு நகர்ந்தது இல்லையா, உங்களோட கையோட சக்தி இல்லாமல் அந்த டிவைஸ் உங்கள் கையை எடுத்துகிட்டு போச்சு இல்லையா. இந்த இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா 60லேருந்து 80% இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஆவி உலக தொடர்பாளர்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆவி உண்டு. ரமணி தன்னோட வழிகாட்டி ஆவியா ரமேஷ் அப்படிங்கிறவரோட ஆவியை குறிப்பிடுறாரு. தன்னோட வழிகாட்டி ஆவிய உடம்புக்குள்ள வர வச்சு என்னோட வழிகாட்டி ஆவிய கண்டுபிடிச்சு தரும்படி கேட்டாரு ரமணி. ரமணிக்குள்ள வந்த வழிகாட்டி ஆவி என்னோட வழிகாட்டி ஆவிய கண்டுபிடிச்சு சொல்லுச்சு. சிவ பக்தராக இருந்த சிவசுந்தரம் தான் என்னோட வழிகாட்டி ஆவின்னு ரமணி சொன்னாரு. உன்னோட வழிகாட்டு பேர் வந்து சிவசுந்தரம். அவர் யாரு? அவர் வந்து ஒரு சிவபக்தர், வந்து திருநள்ளாரை சேர்ந்தவர் அவர். அடுத்து ரமணி சிவசுந்தரம் ஆவிய என்னோட எண்ணங்கள் மூலமா காண்டாக்ட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சாரு. ஆவியோட தொடர்பு படுத்த ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா நான் புதுசுங்கிறதால ஆவிய டைரக்டா என்னோட உடம்புக்குள்ள இறக்காம டெலிபதி மெத்தட் மூலமா என்ன ஆவியோட காண்டாக்ட் பண்ண வைக்கிறதா ரமணி சொன்னாரு. எனக்கான பதில்களை எனக்குள்ள வரக்கூடிய வழிகாட்டி ஆவி என்ன அலைகள் மூலமா எனக்குள்ள உணர்த்தும். இதுதான் டெலிபதி மெத்தட். சில மந்திர வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாரு ரமணி. நானும் அதை ஃபாலோ பண்ணி சொன்னேன். அதை அப்படியே உங்கள் மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருங்க. பிரதக்ஷையா திருப்பி சொல்லிகிட்டே இருங்க. உங்களோட வழிகாட்டு மை வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் புள்ளி தெரியுன்னு சொன்னோம் இல்லையா, அது ஷேக் ஆகும், இல்லை வந்து லைட்டாக ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கண்ணை மூடி இருந்தேன். என் மனத்திரையில வரக்கூடிய சின்ன ஒளியானது அசைய ஆரம்பிச்சா அது ஆவி காண்டாக்ட் ஆவதற்கான அறிகுறின்னு சொன்னாரு ரமணி. புள்ளி அசைவதை நான் உணர்ந்தேன். ஆவி என்னோட காண்டாக்ட் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு தெரியாம சில நம்பர்ஸை ரமணி பேப்பர்ல எழுதினாரு. அந்த நம்பரை எனக்குள்ள கனெக்ட் ஆகி இருக்கிற ஆவி கிட்ட கேட்டு சொல்ல சொன்னாரு. ஒரு இலக்க எண்ணு தான் எழுதுறேன், அது என்ன நம்பர் அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு 3 நம்பர் எழுதியிருக்கேன்.
என்ன நம்பர் அப்படின்னு கேளுங்க. நான் மனசுக்குள்ள அந்த கேள்வியை கேட்க 2ன்னு பதில் வந்தது. அத சொன்னேன். 2. ஓகே. அடுத்து 4, 6ன்னு பதில் வந்தது. அத சொன்னேன். 4, 6. அடுத்து சில நம்பர்களை ரகசியமா ரமணி கேட்க அதற்கும் பதில் சொன்னேன். 7. ஓகே. 9. 1. நான் எனக்குள்ள வந்த ஆவிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த தொடர்புல இருந்து வெளியே வந்தேன். ரமணி எழுதிய நம்பர்ஸையும் நான் சொன்ன நம்பரையும் செக் பண்ணி பார்த்தோம். முதல் தடவை எழுதிய 3 நம்பர்கள்ல 2 மட்டும் கரெக்டா இருந்தது. இந்த நம்பர் வந்து நான் எழுதுன நம்பர். நீங்க எழுதுன நம்பர். இது வந்து கேமராவுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நம்பர். அடுத்த நம்பர் இது எழுதுனேன். நீங்கள் சொன்ன நம்பர் வந்து 2, 4, 6. இதில் பார்த்தீங்கன்னா 2ங்கிறது சரி. அடுத்து ரமணி எழுதிய 3 நம்பர்கள்ல 9 மட்டும் கரெக்டா இருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7, 9, 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9ங்கிறது சரி. இதுவே மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாரு ரமணி. இந்த நம்பர் நீங்கள் எப்படி சொன்னீங்க? இல்லை கேட்டப்ப எனக்கு வந்து நான் அந்த 1 டிஜிட் நம்பர் இருக்கு அது யோசிச்சப்ப சரி அது ஞாபகம் நம்பர் வேற ஏதாச்சும் யோசிச்சிருக்கலாம்ல. இருக்கிற நம்பர்ஸில் ஒரு இருக்கிற நம்பரில் வேற எது வேணாலும் நீங்கள் சொல்லியிருக்கலாம். கரெக்டாக இந்த நம்பர் சேமாக வந்தது எப்படி அப்படின்னா உங்களோட வழிகாட்டும் ஆவி சொன்ன தகவல் அது. இந்த 3 நம்பருமே அவங்க உங்களுக்கு சொன்னாங்க. இந்த 1, 2, 3, 6, 8, 9ங்கிறத அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களால அதை ரிசீவ் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இன்னும் முழுமையான பயிற்சி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி இல்லையா, நீங்கள் பயிற்சி எடுக்க 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 இந்த அக்யூரசிங்கிறது ஃபுல்லாகும். இப்படி தொடர்ந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சா நம்மோட கேள்விகளுக்கான விடை நமக்குள்ள உணர்த்தப்படும்னோ. இந்த பயிற்சிகளை முழு மூச்சா செஞ்சா, கூடவே தியானம் மற்றும் பூஜை எல்லாம் செஞ்சா ஆவிகளை நேருக்கு நேர் உட்கார வச்சு பேசலாம்னு சொன்னாரு ரமணி. நான் அங்கிருந்து புறப்பட்டேன். ஆவியோட கனெக்ட் ஆன பயிற்சி எனக்கு புது அனுபவமா இருந்தது. ருத்ரகால பூஜை மற்றும் ஆவிகளோட பேசும் பயிற்சி எனக்கு ஒரு சிலிர்ப்பான அனுபவமா இருந்தது. அடுத்த ஒரு அமானுஷமான நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். 7 சிறுமிகளை தேர்ந்தெடுத்து 15 நாள் கோயிலில் வைத்து அம்மனாக வழிபடும் வினோத திருவிழா. 8 கிலோமீட்டர் ஊர்வலமாக நடந்து செல்லும் சிறுமிகள், ஆயிரக்கணக்கானவர்கள் வழிபாடு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு உங்களை நீ மூஞ்சி கொடுக்கணும்.